ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெனிசுலா நாட்டை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். வெனிசுலா தென் அமெரிக்காவோட வடக்கு கடற்கரையில் உள்ள ஒரு நாடு. நிலப்பரப்போடு சேர்ந்து கரீபியன் கடல்ல உள்ள பல தீவுகளையும் கொண்டது இந்த நாடு. இந்த நாட்டோட பரப்பளவு 9,16,445 சதுர கிலோமீட்டர்கள். வெனிசுலா உலகின் 33வது பெரிய நாடு. வெனிசுலாவின் தலைநகரம் கராகஸ். இங்கு அதிகாரப்பூர்வ மொழி ஸ்பானிஷ். வெனிசுலாவின் மக்கள் தொகை 2022ஆம் ஆண்டுல 29 லட்சமா இருந்தது. இங்குள்ள அதிகாரப்பூர்வ நாணயம் வெனிசுலா பொலிவார். வெனிசுலாவோட நில எல்லை நாடுகள் கொலம்பியா, பிரேசில் மற்றும் கயானா. இங்குள்ள மிக உயரமான மலை பிஹோ பொலிவர். இது 16,335 அடி உயரம் கொண்டது. இங்க சராசரி ஆண்டு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். பனிப்பாறைகள் மற்றும் மலைப்பகுதிகளில் சராசரியா ஆண்டு வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இங்க வருடாந்திர மழைப்பொழிவு 430 மில்லிமீட்டர். வெனிசுலா ஒரு வளரும் நாடு. உலகில் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கொண்டது. உலகின் முன்னணி எண்ணெய் ஏற்றுமதியாளர்கள் ஒன்று. அங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மோசமான கொள்கைகள் வெனிசுலாவை ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அதிக பணவீக்கம், அடிப்படையான பொருட்களுடைய பற்றாக்குறை, வேலையின்மை, வறுமை, நோய், அதிக குழந்தைகள் இறந்து போவது, ஊட்டச்சத்து குறைபாடு, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், கடுமையான குற்ற செயல்கள், ஊழல், இப்படிப்பட்ட பிரச்சனைகளோட இந்த நாடு போராடி கொண்டு வருது. அமேசான் படுகையோட வடக்கு விளிம்பு வெனிசுலாவோட தெற்கு பகுதியில இருக்கு. தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏரி வெனிசுலாவில் அமைந்திருக்கு. 20 முதல் 40 மில்லியன் ஆண்டுகள் பழமையான மரக்காய்போ ஏரி பூமியில உள்ள மிக பழமையான ஏரிகள் ஒன்று. இதுவும் இங்க இருக்கு. இங்க ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு காட்டாடும்போ மின்னல். இது ஒரு வானிலை நிகழ்வு. இந்த நிகழ்வு காட்டாடும்போ ஆற்றின் முகப்பில் மட்டுமே மரகாபியோ ஏரியோட சேரும் இடத்துல வருது. வருடத்துல 160 நாட்கள் வரை மாலை நேரத்துல ஒரே நேரத்துல 10 மணி நேரம் வரைக்கும் மீண்டும் மீண்டும் மின்னல் ஏரிய தாக்கும். வெனிசுலா பூமியில 17 பல்லுயிர் நாடுகள்ல ஒன்று. புதற்காடுகள், சதுப்பு நிலங்கள், மேகக்காடுகள் மற்றும் மலைக்காடுகள், குறிப்பா பல்லுயிர் வளம் நிறைந்தது. தனித்துவம் வாய்ந்த விலங்குகள், தாவரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய முதல் 20 நாடுகள்ல வெனிசுலாவும் ஒன்று. வெனிசுலாவோட மேகக்காடுகள்ல 25,000க்கும் மேற்பட்ட வகையான ஆர்க்கிட்கள் உள்ளது. வெனிசுலாவின் தேசிய மலர் ஃப்ளோர் டி மோயோ. வெனிசுலாவிலிருந்து 3,900க்கும் மேற்பட்ட பூஞ்சை இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெனிசுலாவில் 43 தேசிய பூங்காக்கள் உள்ளது. வெனிசுலாவின் வன நிலத்துல 33% வரைக்கும் பாதுகாக்கப்படுது. இங்குள்ள உள்ளூர் நாணயம் பொலிவர் புயர்டே. மற்ற நாடுகளுடைய பணத்தை மாற்றி இந்த பணத்தை வாங்கினால் அதை மீண்டும் டாலர்கள் அல்லது யூரோக்களுக்கு மாற்ற முடியாது. அந்த அளவிற்கு இங்குள்ள பணம் மதிப்பு குறைந்ததா இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில மரக்காய்போ ஏரியில பெரிய எண்ணெய் இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து வெனிசுலா உலகின் முன்னணி எண்ணெய் ஏற்றுமதியாளர்கள் ஒன்றா இருந்து வருது. உலகின் முதல் 10 கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகள்ல இது தொடர்ந்து இடம்பெறுது. இது 8வது பெரிய இயற்கை எரிவாயு இருப்புகளை கொண்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய அணைகள்ல ஒன்றான குரி அணை இங்கு தேவையான நீர் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்யுது. இருந்தாலும் மின்சாரம் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. வெனிசுலா மக்கள் தொகையில பெரும்பாலானவர்கள் மெஸ்டிசோ அல்லது கலப்பின வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இங்குள்ள சிறுபான்மை இனத்தவர்கள் முக்கியமா ஆப்பிரிக்க அல்லது பழங்குடியின மக்களிடமிருந்து வந்த குழுக்கள். பிரேசிலியா பல்கலைக்கழகத்தால 2008ஆம் ஆண்டுல நடத்தப்பட்ட DNA மரபணு ஆய்வின்படி மக்கள் தொகையின் கலவை கிட்டத்தட்ட 61% ஐரோப்பியர்களாகவும், 23% பழங்குடியினராகவும், 16% ஆப்பிரிக்கர்களாகவும் இருக்கிறார்கள். வெனிசுலாவில் இசை என்பது ஆப்பிரிக்க மற்றும் ஸ்பானிஷ் இசையின் கலவை. குவாட்ரோ என்ற சிறிய கிட்டார் வகை தேசிய கருவி. ஜோரோபோ எனப்படும் வால்ட்ஸ் போன்ற நடனம் வெனிசுலாவின் தேசிய நடனம். இங்குள்ள கனெய்மா தேசிய பூங்கா 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உலகின் 6வது பெரிய தேசிய பூங்கா. புவியியல் ஆர்வமுள்ள பூங்காவில் டெபுயிஸ் எனப்படும் பல பாறை மேசா பீடபூமிகள் உள்ளது. வெனிசுலாவில் தாய்மார்கள் டயப்பர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பிற பொருட்களை வாங்குவதற்கு அவங்க குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழை கூடவே எடுத்து செல்ல வேண்டும். வெனிசுலாவில் குழந்தைகள் பள்ளியின் நேரத்தை தேர்ந்தெடுக்க முடியும். காலை, மதியம், இரவில் பள்ளிக்கு செல்ல தேர்வு செய்யலாம். வெனிசுலாவில் கொலை விகிதம் உலகிலேயே அதிகம். வெனிசுலாவில் வன்முறை குற்றங்கள் மிகவும் அதிகமாகிவிட்டதால அரசாங்கம் குற்றத்தரவுகளை வெளியிடுவதில்லை. 14,000 கைதிகள் மட்டுமே இருக்கக்கூடிய சுமார் 33 சிறைகள்ல சுமார் 50,000 கைதிகள் இருக்காங்க. வெனிசுலாவில் உள்ள சில பட்டதாரிகள் இங்குள்ள சிக்கலான பொருளாதாரம், அதிக அளவிலான குற்ற விகிதங்கள் காரணமா அவர்களுடைய எதிர்காலத்தை வேறு இடங்கள்ல தேடுகிறார்கள். வெனிசுலாவில் கிட்டத்தட்ட 12% பேர் வெளிநாட்டில் வசிப்பதா நம்பப்படுது.